செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மாரியம்மாவை பார்க்காம இருக்க முடியுமா? போய் ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு வர வழியில், ஆண்டவரே ஜீசஸ் எப்படியாச்சும் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருங்கன்னு வேண்டதுக்காக சர்ச்சுக்கு போயிருந்தேங்க. எம்மா உனக்கு ஆசீர்வாதம் தான் தர முடியும், ஐடியாவை நீயே யோசி, 1000 சப்ஸ்கிரைபர் தர முடியாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டாருங்க. சரி வீட்டில் இருக்க வண்ணத்தை வச்சு நம்ம கை வண்ணத்தை காட்டலான்னு சொல்லி நிகிலன் கல்ல எல்லா வண்ணத்தையும் அடிச்சிட்டாங்க எங்கள் அக்கா. ஆரம்பத்தில் காமெடியாக போன கிராஃப்ட்டு போக போக இன்னும் காமெடி ஆயிடுச்சுங்க. எப்படியோ கடைசியில் நானும் எங்கள் அக்காவும் கட்டை விரல்ல மை வச்சு ஹார்ட்டை போட்டு ஒரு வழியாக கிராஃப்ட்டை முடிச்சாச்சு. சரி இந்த வெற்றியை கொண்டாடியே ஆகணும், ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு நாங்கள் போன இடம் தான் நாதன்ஸ் பேக்கரி. புது பேக்கரி போல இருக்குது. இப்போல்லாம் புது பேக்கரியை பார்த்தாலே வீரபாகு அண்ணன் தான் ஞாபகம் வராங்க. ஆனால் என்ன பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு கேட்குதா, அங்கே ஆளே இல்லை. அங்கே ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலுங்க. அடிக்கிற லைட்டு வெளிச்சத்தில் ஸ்வீட்ஸ்லாம் தங்க மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மைசூர் பாக்கு, ஜாங்கிரி, லட்டு, பாதுஷா இவ்வளோ தான். ஆனால் அங்கே சந்திரகலாவா, சூரிய கலாவா, அது இதுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஆம்பியன்ஸை பார்த்ததும் அங்கே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இருந்தாலும் நம்ம காஸ்டியூம் இப்படி எப்படியோ எங்கள் அக்காவோட நியூ ரெசல்யூஷனை 4வது நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்.